வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. தேன்பூச்சி கடித்த 10 பேருக்கு காயம். துக்க நிகழ்வுக்கு சென்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பேரணி. மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். காரைக்கால் அருகே தேன்பூச்சி கடித்து 10 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதிக்கு உட்பட்ட மாதூரில் ஒரு துக்க நிகழ்வுக்கு சென்றிருந்த போது அங்கு திடீரென மர்ம பூச்சிகள் அப்பகுதியில் சூழ்ந்து 10க்கும் மேற்பட்டோரை பூச்சி கடித்துள்ளது. ஒவ்வொரு நபரும் 50க்கும் மேற்பட்ட பூச்சிகள் கடித்ததால் தலை, உடல், கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டு பூச்சி கடியினால் வலி தாங்க முடியாமல் 10க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 7 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேன்பூச்சி கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குருத்தோலை ஞாயிறு திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஒசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகள் வழியாக அவரை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது வழி நெடுக்கிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து ஓசன்னா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி இருதய ஆண்டவர் பசிலிகாவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடியபடி கோவில்களை சுற்றி பவனியாக வலம் வந்தனர். இதேபோல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்ம ராக்கினி பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடியபடி பவனியாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை, திருப்பலி நிகழ்ச்சிகள் நடந்தன. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவியரின் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் கம்பன் கலையரங்கத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது. இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேசிய ஜனநாயக கூட்டணி புதுவை வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு கேட்டு பிஜேபி மாநில நிர்வாகிகள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அசோக் பாபு, முன்னாள் ஐஜி சந்திரன், மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆதரவு திரட்டினர். இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக நல அமைப்பினர் கூட்டம். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்பினர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஆதரவு குறித்தும், தற்போதைய அரசியல் நிலைப்பாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னேற்றம் குறித்தும் எடுத்துரைத்தனர். பெரும்பாலானோர் சாதி மத பேதமற்ற கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என பேசினர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது நிலைப்பாடு குறித்தும் ஆதரவு குறித்தும் நாளை புதுச்சேரியில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க உள்ளதாகவும், காரைக்காலில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தியது போல புதுச்சேரியிலும் கூட்டம் நடத்திய பின்னர் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பெருவிழாவை ஒட்டி காவடி உற்சவமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் திருக்கல்யாண வைபவம், திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காவடி உற்சவமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. காவடி ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி சுமந்தும் பெண்கள் பால்குடத்தை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இன்று இரவு முத்துப்பல்லக்கில் முருகப்பெருமான் பவனி வரவுள்ளார். வரும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் 24 பேர் கொண்ட செய்தி தொடர்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது.
புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. ஒவ்வொரு கட்சியும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 25 பேர் கொண்ட மீடியா செய்தி தொடர்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைவராகவும், சங்கர் மற்றும் பிரசாத் ராவ் ஆகியோர் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணுவாப்பேட்டையில் செங்குந்தர் வீதியில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவானை, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவானை, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணுவாப்பேட்டை சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று காவடிக்கு அபிஷேகம் செய்து காவடி புறப்படுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் கணபதி, கார்த்தி, நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் கணுவாப்பேட்டை வில்லியனூர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ள திருநள்ளாறு பகுதியில் காவல் நிலையம் உள்ளது. இக்காவல் நிலையத்தில் வட்ட ஆய்வாளர் பணி கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் தேர்தல் பாதுகாப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான வாக்குச்சாவடிகள் உள்ள தொகுதியான திருநள்ளாறு தொகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இல்லாததால் காவல் நிலையத்தில் அன்றாட பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் திருநள்ளாறு பகுதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததோடு விரைவில் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் காரைக்காலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் வீதி விரிவாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சவுந்தரவல்லி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பார்க்க சிறிய அளவில் உள்ள கோவில் என்பதால் இப்பகுதி மக்கள் மற்றும் இக்கோவில் பற்றிய வரலாறு அறிந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து இக்கோவிலில் வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்தின் இளைய மகளும் தமிழ் சினிமாவின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஸ்ரீ சவுந்தரவல்லி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. தேன்பூச்சி கடித்த 10 பேருக்கு காயம். துக்க நிகழ்வுக்கு சென்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பேரணி. மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.